தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சமீபத்தில் பொதிகை மலை பயணம் போயிருந்தேங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தம் 3 பார்ட்டாக வரப்போகுது இந்த வீடியோ. மொத்தம் 3 நாட்கள், 1, 2, 3, அதனால 3 பார்ட்டாக வரப்போகுதுங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நாம அடுத்து ஒரு வீடியோவில் இதை எப்படி புக் பண்ணணும், என்னென்ன கொண்டு போகணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத தனி வீடியோவை பார்ப்போம். இப்போ முதல் நாள் பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் பொதிகை மலைக்கு 1 வருஷமாக ட்ரை பண்ணி கிளம்பியாச்சுங்க. இப்போது நம்ம செஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த பொதிகை மலைக்கு வந்து ஆரம்பம். செஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு குரூப்பாக போகிறோம். அதுக்கு உண்டான வேனில் தான் உட்காந்துட்டு வந்து பாருங்கள். எல்லாம் ஆண்டி வேலை ஒவ்வொருத்தரும் அப்படியே ஏறிப்பாங்க. போகலாங்களா? நாங்கள் ஒரு குழுவாக போயிருந்தோம். அதனால் வேனில் போயிருந்ததுனால டேரெக்டாகவே நாங்கள் போனக்காடு போயிட்டோங்க. இதுதான் முதல் செக் போஸ்ட்டு. இங்கே நம்மளுடைய டிக்கெட்ஸ்லாம் பார்த்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக போனீங்கன்னா நம்ம போனக்காடுக்கு தான் போகணும். திருவனந்தபுரத்துலேருந்து அதிகாலையிலே பஸ் இருக்குங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் வர மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பஸ்ஸு தான். நீங்கள் அதிகாலையிலே அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து பிடிச்சிக்கிட்டு வந்துடணுங்க. இப்போது நாங்கள் போனக்காடுக்கு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நாம் பொதுவாக ஹில் ஸ்டேஷனில் எல்லா இடங்களும் போவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா, நீங்கள் அந்த செக் போஸ்ட்டில் டிக்கெட் வச்சுருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வரவே வராதுங்க. அதனால் நீங்கள் இயற்கையை அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஆக்சுவலாக நாம் இப்போது போனக்காடு கிட்ட வந்தாச்சுங்க. காலை சிற்றுண்டி சாப்பிட்ணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பொதிகை ஹோட்டலில் ஒன்று இருக்குது. அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே டிஃபனை சாப்பிட்டு மதியம் சாப்பாடு கட்டிக்கிட்டு அப்படியே நம்மளுடைய பயணத்தை தொடரும். நம்ம பயணத்தை துவக்கி விட்டோம். அகத்தியரே, எங்களை மேலே வரைக்கும் ஏற்றுன்னு வந்துடுங்க. இந்த பொதிகை ஹோட்டல் வரைக்கும் தாங்க பஸ் வரும். இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதியம் லஞ்சை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாது ஃபர்ஸ்ட் டே. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, இங்கேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க நம்மளுடைய ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப மினிமமாக ஆட்டோ இருக்கும். வெயிட் பண்ணி ஆட்டோவில் போயிடுங்க. ஏன்னா நம்ம நடக்க வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டரு. அதனால் ஆட்டோவில் வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எல்லாருமே அசம்பிள் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸு, ஆதார் கார்டு, அது எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 5 பேராக ஒரு குரூப்பாக பிரித்து ஒரு குரூப்புக்கு ஒரு கைடுன்னு எல்லோருக்கும் அனுப்புவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் காரில் ஒரு குரூப்பாக ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். 2 வீலரு அநேகமாக இங்கே பார்க் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. 2 வீலரில் வரலாம். வேனில் வந்தீங்கன்னா கீழே வண்டி விட்டுட்டு வரணுங்க. பொதிகை மலை ட்ரெக்கிங்கை நம்ம அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செக்கிங்கெல்லாம் முடிஞ்சது. மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு டீமுக்கு பார்த்திங்கன்னா 5 பேர். நம்ம டீம் கைடு பார்த்திங்கன்னா முன்னாடி போய்ட்டுருக்காரு. நாங்கள் ஒரு 5 பேர் டீமு. ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நம்ம எத்தனை பேர் வந்தாலும் 5 பேராக பிரித்து 5 பேருக்கு ஒரு கைடு கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் 106 பேர் எங்களோட ஏறுறாங்க. வாங்க போகலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இருந்தாலுமே இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்த வனமாக தான் இருக்குது. ஐயா, உங்கள் பேர்? என் பேர் அரவிந்தன். ஐயா, எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த மாதிரி கைடா? 22 வருஷம் இருக்கேன். 22 வருஷம். உங்கள் பூர்வீகம்? போனக்காடு தான். போனக்காடு. ஓஹோ, ஓகே. இன்றைக்கி எங்களோட டீமுக்கு இவர் தாங்க கைடு. இவர் தான் எங்களை பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு முக்கால் பாகம் நான் தான் போயிருக்கேன். போனேன் முந்தின டீமு எந்த டீமுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் தான் ஒரு ட்ரிப்பு நம்ம நேரத்துக்குறாங்க. சூப்பர். இவர் தான் எங்களை பத்திரமா பொதிகை மலை கூட்டின்னு வர போகிறார். இதுவே கிடையாது. இங்கே கைடாக இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் தமிழ் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே தமிழர்கள் தான். இங்கே இருந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறதுக்காக நம்ம தமிழகத்திலேருந்து இங்கே குடிபெயர்ந்திருக்காங்க. இதற்கு பேர் எங்கள் ஊரில் வந்து மரவட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் பார்க்கறத விட மிக பெருசாக இருக்குதுங்க. அப்பா, இந்த ட்ரெக்கிங் அகத்தியர் மலை ட்ரெக்கிங் வரணுன்னு நாங்களும் கடந்த 1 வருஷமாக போராடுறோம். ஒரு டைம் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கேன்சல் ஆகி போச்சு ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வாங்கி இந்த உள்ளே வந்துட்டோம். பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வர அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா எப்படி இருக்குமோ ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் போக போக ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் குட்டி குட்டியாக சின்ன ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. மொதல் ஃபால்ஸே வந்திருக்கு. இதை வாங்க பார்ப்போம். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே இயற்கையோடு சார்ந்து கலந்து வாழ போகிறோம்.
நீங்கள் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புனாங்க. ஏன்னா இந்த காடுகள்லாம் இந்த மாதிரி பசுமையாக எப்பவும் இருக்கணுன்றதுக்காக. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பயணத்தில் நாங்கள் முக்கியமாக கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போனாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த குச்சியை ஊண்டிக்கிட்டே தான் ரெஸ்ட் எடுக்கணும், உட்காரவே கூடாதுங்க. நாம் இந்த மாதிரி பயணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. வந்த வழி எங்குமே பார்த்திங்கன்னா சலன்னு ஓடுற சத்தம், சின்னதாக ஒரு அருவி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி திருமணம் பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓடைகள், சிறு சிறு நீர்வீழ்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ செகண்ட் கேம்ப்பு. 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நின்று பார்க்குற மாதிரி ஒரு கேம்ப் இருக்கும். வரவங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். லைட்டாக வேர்த்து ஊற்றுது, எனக்கு லைட்டாக மூச்சு இறக்குது. சில்னஸை மீறி உடம்புக்குள்ளே சூடியாது. அதை வராங்க பாருங்கள் நம்ம குரூப். எதிர்க்க ஒருத்தர் ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம் வாங்க. உங்கள் பேர்? அசோக். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து. இப்போ மேலே ஏற்று வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல கிளைமேட்டு, நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? அகத்தியரை பார்த்துட்டிங்களா? அகத்தியரை பார்த்து எல்லோரும் வரலாமா? எல்லோரும் வரலாம். ஓகே, வில் பவர் வேணும் கண்டிப்பாக. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆமாம். நன்றி நன்றி. இந்த ட்ரெக்கிங்க்கு வரும்போது நீங்கள் வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு வந்தால் போதுங்க. ஏன்னா இங்கே நிறைய ஓடைகள், அருவிகள்லாம் இருக்குது, அதிலே குடிச்சிக்கலாம். இதை விட தூய்மையான தண்ணியை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிவர் கிராசிங் வரும். சில இடத்துல அப்படியே கிராஸ் பண்ணலாம், சில இடத்துல கயிறு கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்ததுங்க. நம்ம கூட வராங்க இல்லையா, அந்த கைடு பர்ஃபெக்டாக நம்மளை கைட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக நடக்கணும், எப்போ ஸ்லோ பண்ணணும், அதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லி கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் அவர் சொல்கிறத ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதுங்க, நாம் கேம்புக்கு போய் ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க. ஃபர்ஸ்ட் டே நம்ம லஞ்சு கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதை இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு குளியல் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாங்க. ஆனால் எங்களுக்கு பசிக்கல, நாங்கள் இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு அங்கேருந்து போயிட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அங்கே இருந்துட்டு கிளம்புனாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க அந்த மரம் விழுந்திருக்கு, சாஞ்சிருக்கு பாருங்க. மேலே இன்னொரு மரம் சப்போர்ட்டில் நிற்கிது, இன்னொரு மரம் சப்போர்ட்டில். இது இப்போ விழுந்திருக்கு. நம்ம போக வேண்டிய வழி தான், வழியிலே விழுந்திருக்கு. நம்மளோட இந்த பொதிகை பயணத்தில் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 5வது ஃபால்ஸு 6வது ஃபால்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான ஃபால்ஸ் வருது. இதை பார்க்கும்போது எனக்கு குற்றாலத்தில் இந்த 5 அருவி மாதிரி. இந்த பயணத்தில் மேலும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்கேஜை எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா நீண்ட தூரம் நம்ம பயணிக்க போகிறோம். ஆரம்பத்தில் நமக்கு வெயிட் தெரியாதுங்க. போக போக நம்ம மேடு ஏற பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். குறைந்த அளவு லக்கேஜ் எடுத்துகிட்டு போங்க.
ஆரம்பத்திலே முடிவு பண்ணிக்கோங்க உங்களால் லக்கேஜ் கொண்டு வர முடியுமான்னு. அப்படி இல்லைன்னா அங்கே வர்ற கைடே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு சின்னதாக அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதை வேறு மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்ந்த காடாக இருக்குது, புல்வெளியாக இருக்குது ஃபுல்லாக. நம்ம அடர்ந்த காட்டில் இருந்து புல்வெளிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கக்கூடிய வியூஸு பயங்கர அல்டிமேட்டுங்க. நம்ம கண்ணில் பார்க்குற அந்த ஒரு இது கேமராவில் இல்லை. போக ரொம்ப கடுமையாக இருக்க முடியல. எப்படா கேம்ப் வரும்னு இருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வியூஸ்லாம் பாருங்களா பயங்கரமாக இருக்கு. நம்ம போக போகிற டென்ட்டு நான் கூட அந்த புல்மேடு தாண்டி இருக்குதுன்னு வச்சுக்க. அது லைட் க்ரீனாக இருக்கு பாருங்க. அதையும் தாண்டி பச்சை கலரில் பச்சை பசேல் இருக்குது பாருங்க. அதை தாண்டி போடுவாங்க. கேட்டால் 2 கிலோமீட்டர்னு சொல்கிறார். இப்போ நம்ம மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே பயணிக்க போகிறோங்க. அது லைட் கலரில் கிராஸ் தான் இருப்பாங்க. அங்கேருந்து வந்து இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வந்திருக்கோம். நான் கூட இது மேலே ஏறி இந்த புல்மேடுக்கு அப்புறம் இருக்குன்னு பார்த்தா அந்த மலை மேலே ஏறி இறங்கணுமாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கேம்ப் வருமா. இவ்வளோ நேரம் ஏறி வந்ததில் இந்த போர்டை பார்த்ததில் அப்போ தாங்க உற்சாகமே வருது. அப்பாடா முடிச்சாச்சு. ஒரு ஃபஸ்ட்டு டே ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. போய் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். வாங்க. அந்த புல்வெளி பகுதிக்கு அப்புறம் எங்களால் வீடியோவே எடுக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு சிரமமாக இருந்தது. ஒரு 2 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் தான் இந்த போர்டை பார்த்தோன்னே தான் நிம்மதியாக இருந்ததுங்க. அன்றைக்கி எப்படா கேம்புக்குள்ளே போயிட்டு பெட்டில் விழுவோம்னு இருந்ததுங்க. அப்பா இங்கே நம்ம எப்படி டீ குடிச்சேன்னு சொல்லணும்ல. இங்கே பால் போட்டுலாம் டீ கிடையாது, ஒன்லி கட்டாஞ்சாயா. நம்ம போன காட்டில் இப்போ நைட்டு சாப்பிட்றாங்க. பார்த்திங்கன்னா கஞ்சி சாதம், லெமன் ஊறுகாய், அதுக்கப்புறம் பச்சை பயிறு சுண்டல், ஒரு மோர் மிளகா. பக்காவாக இருக்கு. ஆனால் இந்த குளிருக்கு சூடாக கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நேற்று நாங்கள் தங்கி இந்த கேம்ப் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கோம். நாங்கள் அடுத்து வெளியே எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க.